வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லா தமது வழமையான பணிகளில் ஒன்றான வர்த்தக கப்பல்களை தாக்கும் நடவடிக்கையில் MV டியூட்டர் என்ற பெயருடைய கப்பலை தாக்கியுள்ளது. ஈரானின் உத்தரவுப்படி ஹவுதிகள் வர்த்தக கப்பல்களை தாக்கும் நடவடிக்கையில் இந்த தாக்குதலுக்கு இரண்டு முக்கியத்துவங்கள் உண்டு. முதலாவது, ஹவுதியின் தாக்குதலில் சிக்கிய இந்த கப்பல் பெரும்பாலும் மூழ்கிவிடும் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவது முக்கியத்துவம், ஹவுதிகள் வர்த்தக கப்பல்களை தாக்குவதற்கு ஆழற்ற கடல் மேற்பரப்பு கப்பல் ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர். ஹவுதிகள் இதற்கு முன்பும் சில தடவைகள் வர்த்தக கப்பல்களை தாக்கி மூழ்கடிப்பதற்கு ஆழற்ற கடல் மேற்பரப்பு கப்பல்களை வைத்து முயற்சி செய்தனர். அந்த முயற்சிகள் எதுவும் வெற்றிகரமாக எந்த கப்பலையும் மூழ்கடிக்கவில்லை, குறைந்தபட்சம் கப்பலை தாக்கவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஹவுதிகளின் ஆழற்ற கடல் மேற்பரப்பு கப்பல் முதல் தடவை வர்த்தக கப்பல் ஒன்றின் மீது வெற்றிகரமான தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது. ஹவுதிகளால் தாக்கப்பட்ட வர்த்தக கப்பல் MV டியூட்டர் லைபீரிய நாட்டு கொடியுடன் பயணிக்கும் கப்பல். கிரீஸ் நாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல். இந்த கப்பல் மூழ்கினால் செங்கடலில் ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்டு இரண்டாவது வர்த்தக கப்பலாக இது இருக்கும். ஹவுதிகள் ஏற்கனவே மூழ்கடித்த கப்பலில் இருந்த சரக்கு ரசாயன உரம். அது கடலடியே போய் ஹவுதிகள் வசிக்கும் ஏமன் உள்ள கடல் பகுதியில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தியது. அதனால் மீன்கள் உட்பட கடல் உயிரினங்கள் இறந்து ஏமன் கடற்கரைகளில் ஏராளமாக ஒதுங்குகின்றன. ஏமனின் முக்கிய தொழில்களில் ஒன்று மீன்பிடி. ஏற்கனவே பொருளாதார ரீதியில் தள்ளாடும் ஏமன் ஹவுதிகளின் புண்ணியத்தில் இப்போது அதிகம் தள்ளாடுகிறது. தற்போது தாக்குதலுக்கு உள்ளான கப்பலுக்குள் உள்ள சரக்கு என்ன என்பது தெரியவில்லை. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தொடர்புடைய கப்பல்களை தாக்குவோம் என்று அறிவித்துள்ள ஹவுதிகள் தாக்கியுள்ள இந்த வர்த்தக கப்பலுக்கும் அந்த மூன்று நாடுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தாம் தாக்கும் கப்பல் பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் ஹவுதிகள் குத்துமதிப்பாக பல தாக்குதல்களை நடத்தி உள்ளார்கள். ரஷ்ய எண்ணெயுடன் இந்தியாவுக்கு சென்ற கப்பல் முதல் ஹவுதிக்கு உத்தரவிடும் ஈரானுக்கு போய்க் கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தி சாதனை படைத்தவர்கள் ஹவுதிகள். தற்போது ஹவுதிகள் வெற்றிகரமாக தாக்கியுள்ள வர்த்தக கப்பல் MV டியூட்டர் உட்ஸ்லுகா என்ற துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டது. உட்ஸ்லுகா துறைமுகம் ரஷ்யாவில் இருக்கிறது. அங்கிருந்து சயிட் துறைமுகத்திற்கு சென்றது. சயிட் துறைமுகம் எகிப்தில் உள்ளது. அங்கிருந்து கப்பல் போக வேண்டிய துறைமுகத்தின் பெயர் அகாபா. அது ஜோர்டான் நாட்டில் உள்ளது. கடைசி இரண்டுமே இஸ்லாமிய அரபு நாடுகள். ஒருவேளை அதனால் தான் கப்பலை தாக்குமாறு ஈரான் சிக்னல் கொடுத்ததோ என்னவோ. இங்குள்ள மற்றொரு முக்கிய விஷயம், ரஷ்யாவின் உட்ஸ்லுகா துறைமுகம் ரஷ்யாவின் ரசாயன உர ஏற்றுமதி செய்யும் துறைமுகம். ஒருவேளை ஹவுதி இப்போது தாக்கிய கப்பலுக்குள்ளும் இருப்பது ரசாயன உரமாகவும் இருக்கலாம். கப்பல் மூழ்கினால் செங்கடல் மேலும் விஷமாகும். பிரிட்டிஷ் கடல் ஆய்வு நிறுவனம் ஆம்ப்ரேயின் இடர் மற்றும் உளவுத்துறையின் நிர்வாக இயக்குனர் ஜோசுவா ஹட்சின்சன் வெளியிட்ட அறிக்கையில் ஹவுதிகளின் தாக்குதலுக்குள்ளான வர்த்தக கப்பல் MV டியூட்டர் இப்போது ஒரு இறந்த கப்பல் என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பலின் மாஸ்டர் கப்பலுக்குள் கடல் நீர் செல்ல தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கிறார். கப்பல் இப்போது அதன் பணியாளர்களின் கட்டளையின் கீழ் இல்லை. அவர்கள் கப்பலை நடுக்கடலில் கைவிட்டு விட்டார்கள். கப்பலுக்கு சில கடற்படை அதிகாரிகள் உதவி வருகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல் ஏமனின் அல்குதாய்தா துறைமுகத்திலிருந்து தென்மேற்கே 66 கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டது. வெள்ளை நிறத்திலும் 5 முதல் 7 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சிறிய ஆளற்ற கப்பல் முதலில் வர்த்தக கப்பலின் பின்புறத்தில் மோதியதாக பிரிட்டிஷ் கடல்சார் அமைப்பு UKMTO கூறியது. பின்னர் கப்பலை எப்படியாவது மூழ்கடிக்க வேண்டும் என்ற ஹவுதிகளின் போரார்வம் காரணமாக கப்பலை நோக்கி ஒரு ஏவுகணையை தட்டிவிட்டார்கள். ஏற்கனவே தாக்கப்பட்ட கப்பல் மீண்டும் ஏவுகணையால் தாக்கப்பட்டதால் இப்போது மூழ்கி கொண்டிருக்கிறது என்று ஹட்சின்சன் கூறினார். அதை UKMTO அறிக்கையும் உறுதிப்படுத்தியது. ஏமனின் ஹவுதி இயக்கம் இதற்கு முன்பும் ஆளற்ற படகுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. அது காசா போர் தொடங்குவதற்கு முன்பு நடந்தது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெடிபொருள் நிறைந்த ஆளற்ற கப்பலை ஹவுதி இயக்கம் ஒரு சவுடி போர்க்கப்பலை தாக்க அனுப்பியது. சவுடி கடற்படையின் போர்க்கப்பல் அல் மதீனாவில் ஹவுதி ஆளற்ற கப்பல் தாக்கி வெடித்தது. அந்த தாக்குதலில் சவுடி கடற்படையை சேர்ந்த 2 கொல்லப்பட்டார்கள், 3 பேர் காயமடைந்தார்கள். ஒருவேளை ஹவுதி ஆளற்ற கப்பல்களுக்கு அரபு நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் என்றால் ஆர்வம் அதிகமோ என்னவோ. ஈரான் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு ரக ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை உருவாக்கியது. அந்த ஆளற்ற தாக்குதல் கப்பல்கள் விரைவில் அவர்களின் ஆதரவு இயக்கமான ஹவுதிகளுக்கு கொடுக்கப்பட்டன. ஷியா பிரிவு ஈரான், சன்னி பிரிவு அரபு நாடுகளை தாக்குவதற்கு ஹவுதிகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது.
அப்படித்தான் இந்த ஆளற்ற தாக்குதல் கப்பல் கடல் தாக்குதல்களில் பயன்படுத்த தொடங்கின. ஹவுதிகள் கடந்த ஜனவரியில் செய்த ஒரு ஆளற்ற கப்பல் தாக்குதல் முயற்சி வெற்றி பெறவில்லை. அப்போது செங்கடலில் வர்த்தக கப்பல் ஒன்றை தாக்க அனுப்பப்பட்ட ஹவுதி ஆளற்ற தாக்குதல் கப்பல் அது சென்ற பாதைகளில் வெடித்தது என்று அமெரிக்க கடற்படையின் மத்திய கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை, அத்துடன் கப்பல்கள் தாக்கப்படவில்லை. ஆனால் ஹவுதிகளின் ஒரு வழி ஆளற்ற தாக்குதல் கப்பல்களின் அறிமுகம் கவலை அளிக்கிறது. வருங்காலத்தில் அவை வர்த்தக கப்பல்களை வெற்றிகரமாக தாக்க வாய்ப்பு உள்ளது என்று வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் கூறினார். அது இப்போது நடந்துவிட்டது. எகிப்திலிருந்து ஜுடானுக்கு சென்று கொண்டு கிரீஸ் நாட்டு கப்பல் ஹவுதி தாக்குதலில் வசமாக சிக்கிக் கொண்டது. 2017ஆம் ஆண்டே ஹவுதிகள் ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை அறிமுகம் செய்த போதிலும் அதை வெற்றிகரமாக தாக்குதல்களில் பயன்படுத்தியது உக்ரைன் தான். ஆனால் உக்ரைன் ஹவுதிகள் போல வர்த்தக கப்பல்களை தாக்குவதில்லை. உக்ரைன் அதன் கடல் எல்லைகளில் இருந்து ரஷ்யாவை விரட்டும் முயற்சியில் ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை பிரதானமான ஆயுதமாக மாற்றியுள்ளது. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் போர்க்கப்பல்கள் மற்றும் பெரிய தரையிறக்க கப்பல்கள் மீண்டும் மீண்டும் உக்ரைனின் ஆளற்ற கப்பல்களின் தாக்குதல்களில் சிக்கிக் கொண்டன. தற்போதைய செங்கடல் நெருக்கடிக்கு முன்னர் ஹவுதிகள் சவுடியை தாக்க பயன்படுத்திய ஈரானிய தயாரிப்பு ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை விட உக்ரைனின் ஆளற்ற கப்பல்கள் மிகவும் மேம்பட்டவை. ஆனால் அவர்களின் திறன்கள் கணிசமாக வளர்ந்திருக்கலாம். பெரிய போர்க்கப்பல்களை தாக்கியளிக்கும் விதத்தில் அவை அதிக வெடிபொருள் எடுத்து செல்லக்கூடியவை. சமீபகால மாதங்களில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்தும் ஹவுடி ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மீண்டும் மீண்டும் அளித்துள்ளன. ஹவுதி ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை கடலில் அழிப்பதற்கு ஹெலிகாப்டர்கள் முதன்மையான ஆயுதமாக உள்ளன. இப்போது ஹவுதிகள் பல மாத முயற்சிகளுக்கு பின்னர் இறுதியாக தங்கள் இலக்கை அடைந்துள்ளனர். ஆளற்ற தாக்குதல் கப்பலை வைத்து செங்கடலில் வர்த்தக கப்பல்களின் மீது வெற்றிகரமான தாக்குதல்களை செய்துள்ளார்கள் ஹவுதிகள். இனி ஆசியாவுக்கும் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவுக்கும் இடையே இயக்கப்படும் வர்த்தக கப்பல்களுக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்படும். எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு போகும், எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் தாக்கப்படலாம் என்பது யாருக்கும் தெரியாது. காரணம், அந்த விஷயம் ஹவுதிகளுக்கே தெரியாது. அதனால் அந்த கடற்பாதையை பயன்படுத்தும் அனைத்து கப்பல்களுக்கும் தலைக்கு மேல் எப்போதும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும். அமெரிக்காவும் சில நட்பு நாடுகளும் தமது கடற்படை கப்பல்களை செங்கடலில் நிறுத்தியுள்ளன. ஆரம்பத்தில் அந்த கடற்படை கப்பல்கள் அனைத்து வர்த்தக கப்பல்கள் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்களை தடுப்பதற்கே அங்கு நிற்கின்றன என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் தமது சொந்த நாட்டு வர்த்தக கப்பல்கள் மீது ஹவுதிகள் ஏவுகணை ஏவினால் மட்டுமே சுட்டு வீழ்த்துகிறார்கள். வேறு நாட்டு வர்த்தக கப்பல் தாக்கப்படுகிறது என்றால் எதுவும் செய்வதில்லை. எதற்காக ஒரு ஏவுகணையை செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு விடுகிறார்கள். தாக்குதல் முடிந்த பின் உதவி வேண்டுமானால் செய்வார்கள். அதைத்தான் இப்போது தாக்கப்பட்ட கப்பலுக்கும் செய்கிறார்கள்.